Hospitals. மல்லிகா. என்ன வயசாச்சு? 28. ஸ்கின் ப்ராப்ளம். இதெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்கு? 4 வருஷமா இருக்குங்க. ஃபஸ்ட்டு முட்டி கையில் தான் இருந்துச்சு. வேற யாருக்காவது இருக்க முடியுமா? யாருக்கும் இல்லைங்க மேம். தலையிலையும் இருக்கு மேம். இப்போ அரிப்பேது இருக்குங்களா? ஆமாங்க. ரொம்ப அரிப்பு இருக்குங்களா? ஈவினிங் ஆக தான் அதிகமாக நைட்டு இருக்கு. தான் அதிகமாக இருக்குங்களா? இப்போ இங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ண வந்திருக்கீங்க? 7 நாள் மேம். வேற ஏதாவது வலி ஏதாவது இருக்குங்களா? உடம்புல வலி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது? வேற எந்த இது இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது யூட்ரஸ் கேன்சர் நிறைய பேருக்கு வருது. இதுக்கு என்ன பண்ணுறது, வராமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன பண்ணால் இதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை இருக்குது. அது நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம என்னென்னா VIA அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். ஸோ இது ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எடுக்கலாம். ஸோ இது என்னென்னா ஒரு 30 வயசுக்கு மேலே எந்த வயசாக இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். எப்பவுமே வெள்ளைப்படுறது பர்டிகுலராக லீனாக இருக்கிறவங்க வெள்ளைப்பட்டால் கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு வெள்ளைப்பட்டுட்டே இருக்குது, மருந்து எடுத்து சரியாகலைன்னா உடனே இம்மீடியட் அட்டென்ஷனுக்கு வரணும். அதே மாதிரி மெனோராஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி யூட்ரஸ் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. யூட்ரஸ் வந்து ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சமாக எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி சில சிம்டம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வஜினல் இச்சிங் இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் பயங்கரமாக இச்சிங் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி VDRL போன்ற செக்ஸுவல் STDன்னு சொல்லுவாங்க இல்லையா, செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதிகமாக இருக்கிறவங்க, இது மாதிரி இருந்து ஒரு சமயம் ஃபைண்டிங் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக வந்து இந்த VIA டெஸ்ட் எடுத்து ஆகும். அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்தாகணும். சிம்டம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்துக்கணும். சிம்டம் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்ரி செகண்ட் டியூஸ்டே இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக எடுத்துறோம். இது மட்டும் இல்லாமல் சில எக்ஸாமினேஷன் பண்ணி உங்களுடைய கான்ஸ்டியூஷன், உங்கள் உடல் அமைப்பை பார்த்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஹெரிடிட்டரியா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது வந்து கேன்சர் இருந்தது, எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை தவிர்க்கிறதுக்கான உணவு முறைகள், ஏன்னா எல்லாமே ஆல் அபவுட் இம்யூனிட்டி. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லார் உடம்புலையுமே கேன்சர் செல்ஸ் இருக்கும். அது எப்போ அதிகமாக ஜெனரேட் ஆகி அக்குமுலேட் ஆகி அது கட்டியாவோ வேறு ஏதாவது மாறும்பொழுது தான் நமக்கு பிரச்சனை. அது எப்போ மாறுது அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப குறையும் பொழுதோ, நம்மளுடைய ராங் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலேயோ, டாக்ஸிக் அதிகமாக போகிறதுனால, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னாலேயோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இதற்கான உணவு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு டயட்டிங் மெத்தடை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து கஸ்டமைஸ்டாக சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் க்ளீனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு மாதிரி டயட், குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், மாடரேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கிது. இதில் வந்து டிசீஸ்டு, நான் டிசீஸ்டு, இப்போ டயபெட்டிக் இருக்குது, ஹைப்பர் டென்ஷனுக்கு, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா, தைராய்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை சில மாற்றங்களை செஞ்சு தான் கொடுப்பது. சரியான ஒரு டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன மருந்துகள் எடுத்தாலும் சரி, நீங்கள் எங்கே போய் எப்போ மருந்துகள் எடுத்தாலும் ஒரு டயட்டிக் மெத்தடை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நோய்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காது. பர்டிகுலர் டயட் அண்ட் ரெஜிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு, பயிற்சி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பொறுத்தளவுக்கு என்னென்னா இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா நீங்கள் VIA ஒரு டெஸ்ட் எடுங்க. VIA எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அலோபதி, கிரையோதெரப்பி, கேல்பாஸ்கோபி போன்ற விஷயங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதில் ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேத, இன்டகிரேட்டட் மெடிசனில் பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் கொடுத்து நம்ம சரி பண்ண முடியும். அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய சர்விசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னா அதை நம்ம தாராளமாக வந்து நம்ம மருந்துகள் கொடுத்து சரி பண்ண முடியும். ஃபர்தராக இதை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிடவே கூடாது. அதே மாதிரி இந்த கேன்சர் காஸ்டிங் அப்படிங்கும்போது ஜென்ரலாக நீங்கள் வரவங்களுக்கு கூட பித்தோடம் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய வாய்ப்புகள், இப்போ அவங்களுக்கு இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளப்படுறது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நினச்சிக்கோங்க. சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் பொறுத்தளவுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுத்தோம். மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் இதுக்கெல்லாம் கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் டயபெட்டிக் நம்ம ஒரு டெஸ்டிங் டோஸ் மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு மருந்துகள் கொடுத்து அதில் உங்களுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் நாங்கள் மெடிக்கேஷன் எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி தான் நசியம் அப்படிங்கிறது இந்த மூக்கில் இந்த சைனஸ் அதெல்லாம் போகிற விஷயத்துக்கு ஒரு எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஒரு நசியம் அண்ட் கழிக்கும் கண்ணுக்கு க்ளீன் பண்ணுறது, கண் பார்வை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சிகிச்சை முறையை வந்து நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக எவ்ரி சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே நம்ம கொடுக்குறோம். எவ்ரி செகண்ட் சாட்டர்டே நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்தோடைய 2வது டியூஸ்டே
திருப்பூர்லையும், 2வது வெட்னஸ்டே வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து இந்த VIA டெஸ்ட் எடுக்கிறோம். இந்த டெஸ்ட் வந்து நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர் வர்றதை தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஸோ இந்த கேன்சர்லேருந்து நம்ம தப்பிக்கணும். இந்த பர்டிகுலராக வந்து சர்விக்கல் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், கருப்பை சம்மந்தப்பட்ட இந்த யூட்ரஸ் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கேன்சரையும் அவாய்ட் பண்ணணும்னா இந்த VIAங்கிறது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம். எவ்ரி செகண்ட் மந்த், அந்த மந்தோடைய 2வது செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே அப்போ வந்து திருப்பூர்லேயும், அதே மாதிரி செகண்ட் வீக்கில் இருக்கக்கூடிய வெட்னஸ்டே வந்து கோயம்புத்தூரில். இது 2 பிரான்ச்சில் மட்டும்தான் இதை நாங்கள் பண்ணுறோம், மற்ற பிரான்ச்சில் பண்ணுறதில்ல. இது ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது 2ஐயும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கான உணவு முறைகள், பயிற்சி முறைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஈவன் தோ ஒரு ஹெரிடிட்டி, எனக்கு ஃபேமிலி ஃபுல்லாக இந்த கேன்சர் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட இது இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் தாராளமாக என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கான சிகிச்சை முறை என்னங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1000 rupees வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம். இது டோட்டல் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம பண்ணித்தரோம். இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கோங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து இதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் பாசிட்டிவ்னா, நெகட்டிவ் எங்களுக்கு வந்து டாக்டரே சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 2 years ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, 2 years ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில ஃபிசிக்கல் சிம்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த சிம்டமே இருக்காது. ஒரு இன்ட்ராகேட்டிவாக ஒரு கொஸ்டின்ஸ் எழுதி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏஜ், உங்களுக்கு வெள்ளப்படுதா, உங்கள் ஃபேமிலி இங்கே யார் எப்படி இருந்தாங்க, உங்கள் ஃபேமிலியில் யாருக்கா கேன்சர் இருக்குதா, இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன, இதெல்லாம் ஒரு இன்ட்ராகேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு உண்மையாகவே இன் ஃப்யூச்சரில் வருமாங்கிறத கூட ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒன்று VIA டெஸ்ட் எடுப்போம், இன்னும் ஃபிசிக்கல் சிம்டம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்குவோம். அதே மாதிரி பல்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் இருப்போம். இது போக உங்களுடைய இன்ட்ராகேஷன் ஃபார்ம் வரும் பொழுது இது எல்லாத்தையுமே சேர்த்தும் பொழுது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமாங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம அவாய்ட் பண்ணி வாழ்க்கையை ஆரோக்கியமாக நடத்தலாம். நன்றி, வணக்கம். தி ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் த டாக்டர் இஸ் டு எஜுகேட் பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிகேஷன் unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 6 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.